பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட நீங்கள் அநேக வேதனையோடு கூட, போராட்டத்தோடு கூட, கண்ணீரோடு கூட இந்த நேரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவரை ஸ்துதிக்க வேண்டும். உங்கள் கண்ணீர் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வேதனை நீங்க வேண்டும் என்று சொன்னால், உங்கள் போராட்டம் நீங்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை ஸ்துதிக்கும் போது மட்டும்தான் அந்த வேதனையிலிருந்து, கண்ணீரிலிருந்து, போராட்டத்திலிருந்து நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக வல்லமையாய் பணி செய்து கொண்டிருந்த ஒரு தேவ மனிதர், அவரும் அவருடைய கணவரும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு மகளும் வாகனத்திலே ஒரு ஆண்டவருடைய பணியை முடித்துவிட்டு அவர்கள் திரும்பி வரும் பொழுது, அந்த விபத்திலே, அந்த கார் விபத்திலே அவர்களுடைய மனைவி மரித்து போனார்கள். அவருடைய ஒரே ஒரு மகள் சுய நினைவு இழந்த நிலையிலே அந்த மகளை மருத்துவமனையிலே கொண்டு போய் அந்த ஊழியர் பணியாளர் சேர்க்கிறார். தன் தகப்பன் கூட யார் என்று தெரியாதபடி அந்த மகள் நினைவிழந்து மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த ஊழியர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உமக்கு பணி தானே செய்தேன், உமக்கு ஊழியம் தானேப்பா செய்தேன், ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று கூட சொல்லி, என் மனைவியை நான் இழந்து விட்டேன், என்னுடைய ஒரே ஒரு மகளும் இப்படியாக இருக்கிறாளே என்று சொல்லி மருத்துவமனையிலே மகளை பார்க்க போகும்போதெல்லாம் இப்படி மனதில் வேதனையோடு கூட அவர் சொல்லிக்கொண்டே போவாராம். ஆனால் தூய ஆவியானவருடைய இருதயத்திலே சொன்னாராம், மகனே, இந்த நேரத்திலும் நீ என்னை துதிக்க வேண்டும் என்று கூட சொல்லி, அப்போது அவர் சொன்னாராம், இல்லை ஆண்டவரே, என்னுடைய மனம் மிகுந்த வேதனையோடு இருக்கிறது, என்னால் ஸ்துதிக்க முடியாது என்று சொல்லி, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்தது என்று அந்த வார்த்தையை மட்டும், ஏன் ஏன் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிக்கொண்டே கேட்டுக்கொண்டே போனாராம். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல நாட்கள். ஆனால் அவருடைய மகளிடத்திலிருந்து எந்த விதமான மாற்றமும் தெரியவில்லை, மாற்றமும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் அதே போல தன் மகளை மருத்துவமனையிலே பார்ப்பதற்காக போகும் பொழுது மீண்டுமாய் ஆவியானவர் சொன்னாராம், மகனே, இப்பொழுதாவது நீ எனக்கு நன்றி சொல்ல மாட்டாயா, ஸ்துதிக்க மாட்டாயா என்று கூட சொல்லி, அந்த வேளையிலே ஏதோ அந்த பணியாளர், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அந்த மன இருதயத்தில் வேதனையோடு கூட இருந்த அந்த நேரத்திலும், ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையிலும் நான் உமக்கு நன்றி சொல்றேன் அப்பான்னு சொல்லி ஆண்டவரை ஸ்துதித்து கொண்டே அவர் கடந்து சென்றாராம் மருத்துவமனைக்கு தன் மகளை பார்க்கும்படியாய். மருத்துவமனையை சேர்ந்த உடனே அவருடைய மகள், படுக்கையில் இருந்த மகள் சுய நினைவு பெற்று அப்பா என்று கூட சொல்லி அவள் கூப்பிட்டாளாம். அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, இது ஏதோ ஒரு கதை அல்ல, வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் இது. ஆமென். இந்த நேரத்தில் நீங்களும் கூட ஒரு வேளை என்னால் துதிக்க முடியாத அளவுக்கு நான் வேதனையோடு நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இதோ இந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு அந்த வேதனையிலிருந்து ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னா ஆண்டவரை நீ ஸ்துதி என்று கூட சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் என்ற ஆண்டவருடைய பணியாளர்கள் அவருடைய வார்த்தையை அறிவித்ததின் நிமித்தம் அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுங்களா? திருத்துதர் பணி 16ஆம் அதிகாரம் 24வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் எப்படியாக, அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார்கள், சிறைச்சாலையிலே அவர்களை தள்ளினார்கள், அவர்களுடைய கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்திருந்தார்கள். நள்ளிரவில் அவங்களை சிறைச்சாலையிலே தள்ளினாங்க, கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். அநேக அடிகள் அவர்களை அடித்தாங்களாம். அவங்க செய்தது என்ன? நற்செய்தி பணி. அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, அநேக அடிகள், உடலெல்லாம் வேதனை, அடித்தது நிமித்தம் அவர்களை சிறைச்சாலையிலே கொண்டு போய் தள்ளுகிறார்கள், அவர்களுடைய கால்களை தொழுமரத்தில் மாட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்க செய்தது என்ன தெரியுங்களா? நள்ளிரவில பவுலும் சீலாவும்
அந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரை அவர்கள் போற்றி பாடினார்கள் என்று கூட சொல்லி 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. உடனே அவர்கள் பாடி துதித்த பொழுது சிறைச்சாலை கதவு திறந்தது. மற்ற கைதிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள். ஆம், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல என்னோட இணைந்து நீங்களும் துதிப்பீர்களா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுக்கு இருக்கிற அந்த பிசாசனுடைய போராட்டங்கள், பிசாசனுடைய எல்லா விதமான சதி திட்டங்கள் அழிக்கப்படும். இந்த துதி என்னோடு இணைந்து நீங்கள் துதிக்கும் பொழுது ஒரு விடுதலையை நீங்க பெற்றுக்கொண்டு சாட்சிகளா நிற்பீர்கள். ஹல்லேலூயா. இருக்கிற மனநிலையோடு கூட ஆண்டவருக்கு கண்ணீர் வருகிறதா? கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பா, இந்த சூழ்நிலைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஏனென்று கூட சொன்னால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுக்கிறார் என்று கூட சொல்லி பாடுவோமா? நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க என்னோடு கூட இருக்கீங்கப்பா, நீங்க என்னோடு கூட இருக்கீங்க, எனக்கு வெற்றி தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரிதா ரபா நா சந்தர கபரபா. ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. அறிக்கை பண்ணுங்க, எனக்கு தோல்வி இல்லப்பா, எனக்கு தோல்வி இல்லை. தோல்வி கொடுப்பது பிசாசு, வெற்றியை கொடுப்பது என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை சொல்லி துதிங்க. தோல்வி எனக்கில்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. நீர் என்னோடு, ஏசப்பா, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அலைக்கடல் தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. அலைக்கடல் தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஓரிதரபனா சந்தரபரபா. எல்லா விதமான கலக்கங்களை, மனவேதனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்திருக்கிற சாத்தானுடைய சதி திட்டங்களை நாங்கள் முறியடிக்கிறோம் என்று சொல்லலாமா? சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகளோ என் ஸ்துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளோ என் ஸ்துதியினால் உடைந்திடுமே. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்துதிக்க 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 ஓ எல்லாம் உடைக்கப்படும். அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஸ்துதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பாதம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய தெய்வீக வல்லமை, விடுவிக்கக்கூடிய அந்த வல்லமை இறங்குவதாக ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே. ஓமை ஸ்துதிக்கிறோம் 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 ஸ்துதிக்கிறோம். ஷந்து கபரபரபா. ஹல்லேலூயா. சிறைச்சாலை கதவுகள்
இதோ தெறிப்பட்டது போல ஹalleluya ஹalleluya இந்த நேரத்துல ஆண்டவர் இவர்களை சிறைப்படுத்தி இருக்கிற சத்துருடைய கிரியைகள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால ஹalleluya இப்பொழுது ஆண்டவரே அப்பா ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இவருடைய உள்ளங்களிலே கடந்து வர வேண்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ உமது தெய்வீக கரம் இவர்கள் மீது அமருவதாக, உமது தெய்வீக பிரசன்னம் இவர்களை ஆட்கொள்ளுவதாக. ஹalleluya அப்பா நீங்க ஒவ்வொருவரையும் விடுவித்ததற்காக உமக்கு நன்றி ஐயா. எல்லா ஸ்துதிகன மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.